Hi friends, welcome to Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பாப்கார்ன் எப்படி பண்ண தான் பார்க்க போகிறோம். நம்ம தேட்டர், மால், பீச் இங்கெல்லாம் போகும்போது நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய பாப்கார்ன் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் Buvis Tasty World சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாப்கார்ன் செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் குக்கர்லாம் செய்து காட்ட போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்திருந்தேன். அது உருகட்டும். பாருங்கள், இது உருகிற நேரத்தில் நான் கடையில் வாங்கியிருந்தோம் இல்லையா, ரெடிமேட் கார்ன் தான் நான் எடுத்திருந்தேன். அதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை முன்னாடியே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ முன்னாடியே மிக்ஸ் பண்ணணும் கிடையாது, எல்லாமே டேரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். பாத்திரம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 100 கிராம் கார்ன் தான் எடுத்திருக்கேன். அது வெடித்து வரத்துக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் சரியாக இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சூடாகட்டும் கார்னு. பாருங்கள், நான் மஞ்சத்தூள், உப்பு முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. மஞ்சத்தூள் இல்லாமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உப்பு நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். வெறும் கார்னை மட்டும் கூட நாம் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் கரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. குக்கரோட மூடி இருக்கு இல்லையா, அதில் வார் இருக்கும் இல்லையா, அதை முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அது தேவை கிடையாது. ஒரு இது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், இது மாதிரி பொரிஞ்சு வந்தோடனே நம்ம உடனே மூடி போட்டு மூடிடணும். பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொரிய சத்தம் கேட்கும். கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதனால தான் நம்ம அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ கொஞ்சமாக போட்டோம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ கார்ன் வெடிக்காமல் இருக்குது. இதை எடுத்துடணும், இல்லைன்னா பல்ல கடிப்பட்டுருவது. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.